மம்மி என்ன செய்றீங்கள்? என்ன செய்றீங்கள்? க்ளீனிங் ஸ்ரீலங்கா மாதிரி இன்றைக்கி அனைவருக்கும் அன்பான வணக்கம். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது ஜெர்மனியில் எப்படி ரோட்டை க்ளீன் பண்ணுறாங்கன்றது பாருங்கள். பெரிய ஒரு லொரி மாதிரி அதில் யானை தும்பிக்கை மாதிரி இருக்குது. அதால் இந்த குப்பைகளெல்லாம் பெரிய இந்த இப்போ இலையுதிர் காலம் ஸ்டார்ட் பண்ணது தானே, மரத்துலேருந்து நிறைய இலைகள் உதிர்ந்து கிடக்குது. அதெல்லாம் போய் க்ளீன் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. ரோட்டை க்ளீன் பண்ணுறதை பார்த்தாச்சு, வாங்க இனி வீட்டை க்ளீன் பண்ணுறதை பார்க்கலாம். நான் இந்த என்ட்ரன்ஸ் இருக்குது தானே, என்ட்ரி வே என்று சொல்லுவாங்க, அந்த செக்ஷனை தான் அதை மட்டும்தான் இப்போ உங்களுடன் பகிர்ந்து கொள்ள போகிறேன். அதாவது கிளீனிங்குக்கு இந்த ஆக்களை பிடிச்சா ஒரு மணித்தியாலத்துக்கு 20 யூரோ கொடுக்க வேணும். அது எங்களுக்கு கட்டுப்படி ஆகாது. மம்மி என்ன செய்றீங்கள்? என்ன செய்றீங்கள்? க்ளீனிங் ஸ்ரீலங்கா மாதிரி இன்றைக்கி இது அக்ஷராட பொம்மையில குட்டி கதிரை. அவள் பார்த்து எல்லாம் கேட்டு வேண்டி எடுத்து வைப்பா. நீ நாம தான் இதையெல்லாம் க்ளீன் பண்ணணும். இதெல்லாம் தவிர்க்க முடியாத செலவுகளும் தவிர்க்க முடியாத வேடி பழுக்களும். இதுதான் துருக்கி ஸ்டைல் கண் திருஷ்டி மரம். அதாவது எங்களை மாதிரியே இந்த துருக்கி முஸ்லீம்களுக்கும் இந்த கண்ணூரில் நம்பிக்கை இருக்குது. இதை எவில் ஆயன்னு சொல்லுவாங்க. அதாவது நாங்கள் சொல்லுவோம் பேய்கண் நாய்க்கண் சொல்லி எல்லா கண்ணும் பட்டு போவான்னு. அந்த தான் இது வீட்டில் கடைகளில் வச்சுருந்தா கண் திருஷ்டி எங்களை தாக்காதண்டா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை. இது அக்ஷராட ரூம் டெம்பரேச்சர் ஹவுஸ். எங்கேருந்து தான் இதையெல்லாம் கண்டுபிடிக்கிறாள்னு தெரியா அடம்பிடிச்சி வேண்டி எடுத்துருவாள். இதை பாருங்க, ஒரு ஹவுஸுக்குள்ளே ஒரு அங்கிளும் ஆன்ட்டியும் இருக்கிறாங்க. அந்த ஆன்ட்டி சம்மர் ட்ரெஸ்ஸோடு இருக்கிறா, அங்கிள் கோட் ஷூட்டோடு இருக்கிறார். சம்மருக்கு ஆன்ட்டி வழியில் வருவாள், விண்டருக்கு அங்கிள் வழியில் வருவார். இதெல்லாம் குட்டி குட்டி கலெக்ஷன். பெரும்பாலும் எல்லாமே எங்களுக்கு அன்பளிப்பாக கிடைச்சது. அக்ஷு லைட்டை போட்டு காட்டுங்க. பம்பு லைட் ஆனே போட்டு ஸ்மெல்லா ஓகே. கிழமையில் ஒரு நாள் வீட்டை க்ளீன் பண்ண எடுக்கிறோம். ஆனால் நாங்கள் யாருமே மனசை க்ளீனாக வச்சுக்கணுமெண்டு நிற்கிறதில்ல. அது குப்பையை கிளற கோழிகள் மாதிரி அடுத்த வீட்டு பிரச்சனையோ இல்லை எங்களோட பிள்ளை பிரச்சனைகளையோ போட்டு நாங்கள் ஏதாவது கிளறிக்கொண்டு நாங்கள் எங்களை அப்படி கிழமையில் ஒரு நாளாவது க்ளீனாக எங்களோட மனசை க்ளீனாக வச்சுக்கணும்னு நிற்கிறதில்ல. இந்த வேக்யூம் கிளீனர், அதாவது டொச்சில் ஸ்டவ் சவுவர்ன்னு சொல்லுவாங்க, மலிவாக இருந்தது. 30 யூரோக்கு ஓட்டு வேண்டினேன். ஆனால் அது காப்பீட்டுக்கு சரி வராது. ஏதோ ஆஸ்துமா வியாதிக்காரரை பிடிச்சி வேலை வாங்குற மாதிரியே இருக்காங்க. இப்போ ஒரு ஃபீலிங்கு ஒரு கொஞ்சம் மிதந்த உடனே அது இழுக்குதில்லை. கூட நேரம் மினக்கட வேண்டியதாக இருக்குது. ஆனால் லைட் வெயிட்டாக இருக்குது. மற்றது வயர்களும் கொண்டு இழுக்கிற அந்த இதுகளும் இல்லை. சார்ஜ் பண்ணி போட்டு செய்கிறது அதெல்லாம் ஓகே. பட் எனக்கு என்னவோ இந்த லீசிங் பேஷண்ட்டை போட்டு நாம் கஷ்டப்படுத்தி வேலை பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங் தான் இந்த கூவரில் எனக்கு வருது. தயவுசெய்து காப்பேட் போட்டாக்கள் நிலத்துக்கு இந்த கூவரை வேண்டாதுங்க. இது நிலத்துக்கு கீழால், அதாவது கதவுக்கு கீழால் குளிர் வராமல் போடுற அந்த ஒரு நீளமான தலையணை மாதிரி இருக்கும். அதுங்க இது காவல் தெய்வங்களை போட்டு வச்சுருக்கு.
காவல் தெய்வங்களோட வைரவரோட வாகனத்தை போட்டு வச்சிருக்கு. வாங்க டீ குடிப்போம். டீ குடிப்போம் வாங்க. டீ குடிப்போம். இப்போ ஒரு வாரம் கிளீனிங் எல்லாம் முடிஞ்சது. நாங்கள் இப்போ கடைக்கு வந்திருக்கிறோம் சாப்பிட. இப்போ பாருங்க, அவள் அந்த ரெட் கலர் பளபளப்பில் இந்த கேக்கை செலக்ட் பண்ணி எடுத்துட்டாள். ஆனால் நான் வந்து ஸ்பினாச் கேசர் ரோல் அதுதான் எடுத்தேன் நான். அதாவது ஃப்ரிஷ் கேசண்டா கிட்டத்தட்ட பன்னீர் மாதிரி இருக்கும் உள்ளுக்குள்ளே இந்த கீரையோட. அதுதான் நான் எடுத்தது. பாருங்கள் கடைசியில் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இவளே மாதிரி தான் எங்களோட சிஸ்டர்ஸ் மாறும். என்ன நான் ஆசைப்பட்டு எடுக்கிறேனோ அது வடிவாக இருக்கணும், ஒரு உருப்பண்டான சரி வடிவாக இருக்கணும் அதில் எடுத்துருங்கள். அதே மாதிரி தான் இவளும் கடைசியில் பாருங்கள். அந்த ரோல் இப்போ இங்கே இருக்குன்னு பாருங்கள். நான் அவள் வேண்டி போட்டு அவள் வேண்டினதை சாப்பிடாம அவளுக்கு அது பிடிக்கல. இப்போ கடைசியாக 2 ரோல் எடுத்து வச்சு சாப்பிட்றாள். உங்களோட வீட்லேயும் இப்படி நடக்கிறதா? கடைசியில் எனக்கு சில்லி சோஸ் மட்டும்தான். உங்களோட வீட்லேயும் எப்படி நடந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வெளியில் 2 பொம்மைகள் உருவத்தில் உள்ளுக்குள்ள ஆக்களை வச்சு செய்து கொண்டிருந்தாங்க. அதையும் முடிச்சுட்டு வந்தோம். ஃபன்னாக இருந்தது. இத்துடன் இந்த காணொலியை முடிக்கின்றேன். நன்றியுடன் தீபா.